இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளாக கொண்டாடப்படும் தினத்தில் கோடான கோடி மக்களுக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் வாழ்த்துகள் என கூறிய மறுநாளே போப் ஆண்டவர் போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்தது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கடைசி வாழ்த்தை கூறுவதற்காகத்தான் தனது மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தார் என்று உருக்கமாக கூறி வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இந்த சோகமான சூழலில் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் பணிகளும் நடக்க ஆரம்பித்துள்ளது. எனவே அடுத்த போப் யார், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவரது பணிகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத சுதந்திரம், சிந்தனைக்கான சுதந்திரம், கருத்து தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இன்றி அமைதி இல்லை. இதுதான் உலக மக்களுக்கான அவரது கடைசி செய்தியாக அமைந்தது. ஆர்ஜென்டினாவின் தலைநகரமான பியூனஸ் ஆயர்ஸ் நகரிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக உயர்ந்தவர்தான் போப் ஆண்டவர் என்று போற்றப்பட்ட போப் பிரான்சிஸ். 1936 ஆண்டு டிசம்பர் 17 பிறந்து பாசிசத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க இத்தாலியில் இருந்து வெளியேறிய 5 குழந்தைகளில் மூத்த மகன்தான் போப் பிரான்சிஸ் என கூறப்படுகிறது. சான் லொரென்சோ நகரில் உள்ளூர் கால்பந்து கிளப்பின் ஆதரவாளராக இருந்த போப் பிரான்சிஸ் டாங்கே நடனத்திலும் ஆர்வம் கொண்டவர். இளம் வயதிலேயே கடுமையான நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்ற வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இதனால்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் நுரையீரல் தொற்றுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. வேதியியலில் பட்டம் பெறும் வரை போப் பிரான்சிஸ் பவுன்சராகவும் தரையை சுத்தம் செய்யக்கூடிய பணியையும் செய்து வந்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினரான போப் பிரான்சிஸ் தத்துவயியல் பயின்றவர் என்பதும் இலக்கியம் மற்றும் மனோ தத்துவத்தை பயிற்றுவித்தவர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உலகின் தெற்கு பகுதியில் இருந்து வந்த முதல் போப் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. அதாவது ஜார்ஜ் பெர்கோகிலோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அப்பதவியில் அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமையை கொண்டவர். கடந்த சில மாதங்களாகவே நிமோனியா மற்றும் நுரையீரல் தொற்று பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வழக்கமான பணிகளை தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை காலை 7:30 மணிகளவில் 88 வயதில் போப் பிரான்சிஸ் மறைந்த செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. உலகத் தலைவர்கள் போப்பின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். போப்பின் ஆட்சி முத்திரையை தாங்கிய போப்பின் மீனவர் மோதிரம் அவரது மறைவை குறிக்கும் விதமாக உடைக்கப்படுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து 9 நாட்களுக்கும் துக்கம் அனுசரிக்கப்படும். பாரம்பரிய முறைப்படி வாட்டிகன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் உயரமான நகரக்கூடிய மேடையில் போப்பின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுவது வழக்கம். ஓக் எனப்படும் கருவாலி மரம், சைப்ரஸ் எனப்படும் மரவகை, ஈயம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சவப்பெட்டிகள் பயன்படுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து செயின்ட் பீட்டர் ஸ்கொயரில் 4 முதல் 6 நாட்கள் இறுதிச் சடங்குகள் நடைபெறும். அதற்கு பிறகு செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் அடக்கம் செய்யப்படும். இதுதான் வழக்கம். ஆனால் போப் பிரான்சிஸ் இந்த பாரம்பரிய வழக்கத்தை தவிர்த்து தன்னை அடக்கம் செய்ய எளிமையான சவப்பெட்டியை 2022 ஆண்டே தேர்வு செய்துவிட்டார் என கூறப்படுகிறது. மேலும் ரோமில் உள்ள சாண்டா மேரியா மேக்கியோர் பெசிலிக்காவில் அடக்கம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் போப் பிரான்சிஸுக்கு பிறகு அடுத்த போப் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2013 ஆண்டு மார்ச் 13 266வது போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர். சுமார் 12 ஆண்டுகள் போப் ஆண்டவராக இருந்த போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கும் நிலையில் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டுவிட்டன. போப் மறைந்த 15 நாட்களிலிருந்து 20 நாட்களுக்குள் 80 வயதுக்குட்பட்ட கார்டினல்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து போப் ஆண்டவர் தேர்விற்கான மாநாட்டில் கலந்து கொள்ள வாட்டிகன் சிட்டியில் உள்ள சிஸ்டைன் சாப்பலுக்கு வருகை புரிவார்கள்.
புதிய போப்பை தேர்வு நடைமுறையில் ஈடுபட்டிருக்கும் கார்டினல்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருப்பார்கள். அதாவது ஊடகங்களிடம் மட்டுமின்றி போன்கள் மூலமாகவும் யாருடனும் தொடர்பில் இருக்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. இவர்கள் ரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு வாக்குகளை செலுத்துவார்கள். 2/3 பங்கு ஆதரவு கிடைக்கும் வரை பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடைபெறும். ஒரு நாளுக்கு காலை மாலை என 2 முறை வாக்கெடுப்பு நடைபெறும். வாக்கெடுப்பின் போது ஒவ்வொரு சுற்றிலும் வெள்ளை புகை, கரும் புகை வெளியேற்றப்படும். போப் தேர்வு செய்யப்பட்டதை உலகத்திற்கு அறிவிக்க வெள்ளை புகையும், இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை அறிவிக்க கரும் புகையும் வெளியிடப்படும். அப்படி வெள்ளை புகை வெளியிடப்பட்டு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவரை அந்த தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு முறைப்படி கோரிக்கை விடுக்கப்படும். அவர் ஏற்றுக்கொண்டதும் புதிய போப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அதன் பிறகு புதிய போப் செயின்ட் பீட்டர் ஸ்கொயரில் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். அடுத்த போப்பாண்டவருக்கான போட்டியில் ஹங்கேரியைச் சேர்ந்த 72 வயது கார்டினல் பீட்டர் எட்டோ, பிலிப்பைன்ஸை சேர்ந்த 67 வயது கார்டினல் லூயிஸ் அண்டோனியோ டாக்லி, ஆப்பிரிக்காவின் கானாவைச் சேர்ந்த 76 வயது கார்டினல் பீட்டர் டக்சன், 70 வயது கார்டினல் பியட்ரோ பரோலின் உள்ளிட்ட பலர் முன்னணியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் இந்தியாவில் 80 வயதுக்குட்பட்ட 4 கார்டினல்கள் போப்பாண்டவர் மாநாட்டில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கார்டினல் பிலிப் நேரி ஃபெராவோ, கார்டினல் கிளெமஸ் பசலியோஸ், கார்டினல் ஆண்டனி மற்றும் கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகட் ஆகிய 4 பேர்தான் இந்தியா சார்பில் போப்பாண்டவர் தேர்வுக்கு வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என கூறப்படுகிறது.